ஓம் சாந்தி. 6/8/2025. இனிமையான குழந்தைகளே, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தனிமையில் சென்று நினைவு யாத்திரை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் இலக்கை அடைந்து விடும் பொழுது இந்த யாத்திரை முடிவடைந்து விடும். கேள்வி: சங்கமத்தில் தந்தை தனது குழந்தைகளுக்குள் நிரப்பும் எந்த ஒரு குணம் அரை கல்பம் வரை நடைமுறையில் இருக்கும்? பதில்: தந்தை கூறுகிறார், எப்படி நான் மிக இனிமையாக இருக்கிறேனோ அதே போல குழந்தைகளையும் இனிமையாக ஆக்கிவிடுகிறேன். தேவதைகள் மிகவும் இனிமையானவர்கள். குழந்தைகளாகிய நீங்களும் இப்பொழுது இனிமையாக ஆவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் அநேகருக்கு நன்மை செய்கிறார்களோ, யாரிடம் சாத்தானை போன்ற எந்த ஒரு எண்ணமும் இல்லையோ அவர்களே இனிமையானவர்கள். அவர்களுக்கு தான் உயர்ந்த பதவி கிடைக்கிறது. அவர்களுக்கு தான் பிற்காலத்தில் பூஜையும் நடக்கிறது. ஓம் சாந்தி. இந்த ஷரீரத்தின் எஜமானன் ஆத்மா என்பதை தந்தை புரிய வைக்கிறார். இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது குழந்தைகளுக்கு ஞானம் கிடைத்துள்ளது. முதலில் நான் ஆத்மா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஷரீரத்தின் மூலம்தான் ஆத்மா காரியம் செய்கிறது, பாகம் நடிக்கிறது. இது போன்ற சிந்தனைகள் வேறு எந்த மனிதர்களுக்கும் வருவது இல்லை. ஏனென்றால் தேக உணர்வில் இருக்கிறார்கள். இங்கு நான் ஆத்மா என்ற இந்த சிந்தனையில் அமர வைக்கப்படுகிறது. இது என்னுடைய ஷரீரம். நான் ஆத்மா, பரமாத்மாவின் குழந்தை. இந்த நினைவு அடிக்கடி மறந்து விடுகிறது. இதை முதலில் முழுமையாக நினைவு செய்ய வேண்டும். யாத்திரையில் போகும் பொழுதும் சென்று கொண்டே இருங்கள் என்பார்கள். நீங்கள் நினைவு யாத்திரையில் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அதாவது நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். நினைவு செய்வது இல்லை என்றால் யாத்திரை செல்வது இல்லை என்று பொருள். தேக உணர்வு வந்துவிடுகிறது. தேக உணர்வின் காரணமாக ஏதாவது பாவ கர்மம் ஏற்பட்டு விடுகிறது. மனிதர்கள் எப்பொழுதும் பாவ கர்மங்கள் செய்கிறார்கள் என்பது அல்ல. இருப்பினும் வருமானம் முடிந்து போய் விடுகிறது. எனவே கூடுமான வரையும் நினைவு யாத்திரையில் மந்தமானவராக கூடாது. தனிமையில் அமர்ந்து தங்களுக்கு தாங்களே சிந்தனை கடலை கடைந்து குறிப்புகள் எடுக்க வேண்டி இருக்கும். எவ்வளவு நேரம் பாபாவின் நினைவில் இருக்கிறோம்? இனிமையான விஷயங்களின் நினைவு வரும் அல்லவா? இந்த சமயம் அனைத்து மனிதர்களும் ஒருவருக்கொருவர் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று குழந்தைகளுக்கு புரிய வைத்துள்ளார். ஆசிரியர்களுக்கு மட்டும் பாபா புகழ் பாடுகிறார். அதில் கூட ஒரு சில ஆசிரியர்கள் மோசமானவர்களாக இருப்பார்கள். இல்லாவிட்டால் ஆசிரியர் என்றால் கல்வி கற்பவர், நல்ல நடத்தையை கற்பிப்பவர், பக்தி பாவனை உடையவர்கள், நல்ல சுபாவம் உடையவர்களின் நடத்தை நன்றாக இருக்கும். தந்தை சாராயம் போன்றவற்றை குடிக்கிறார் என்றால் குழந்தைகளுக்கும் அந்த பழக்கம் ஏற்பட்டு விடுகிறது. இதற்கு தீய தொடர்பு என்று கூறுவார்கள். ஏனென்றால் ராவண ராஜ்யம், ராமராஜ்யம் இருந்தது. ஆனால் அது எப்படி இருந்தது, எப்படி ஸ்தாபனை ஆனது என்ற இந்த அதிசயமான இனிமையான விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். ஸ்வீட், ஸ்வீட்டர், ஸ்வீட்டஸ்ட் என்று கூறப்படுகிறது. தந்தையின் நினைவில் இருந்து நீங்கள் தூய்மையாகி மற்றவர்களை தூய்மையாக ஆக்குகிறீர்கள். தந்தை புதிய உலகத்தில் வருவதில்லை. சிருஷ்டியில் மனிதர்கள், மிருகங்கள், வயல்கள், தோட்டங்கள் எல்லாமே இருக்கும். மனிதர்களுக்காக அனைத்தும் வேண்டும் அல்லவா? சாஸ்திரங்களில் பிரளயத்தின் வர்ணனை கூட தவறு. பிரளயம் ஆவதில்லை. இந்த சிருஷ்டி சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. குழந்தைகள் ஆரம்பம் முதல் கடைசி வரை சிந்தனையில் வைத்திருக்க வேண்டும். மனிதர்களுக்கு அநேக விதமான படங்கள் நினைவிற்கு வருகின்றன. திருவிழா, உற்சவங்கள் ஆகியவை நினைவிற்கு வருகிறது. அவை அனைத்தும் எல்லைக்குட்பட்டது. உங்களுடையது எல்லை இல்லாத நினைவு, எல்லை இல்லாத மகிழ்ச்சி, எல்லை இல்லாத செல்வம், எல்லை இல்லாத தந்தை அல்லவா? எல்லைக்கு உட்பட்ட தந்தையிடமிருந்து அனைத்துமே எல்லைக்குட்பட்டது கிடைக்கிறது. எல்லை இல்லாத தந்தையிடமிருந்து எல்லை இல்லாத சுகம் கிடைக்கிறது. செல்வம் இருந்தால்தான்
அங்குதான் சுகம் இருக்கும். செல்வமோ அங்கு அளவற்றதாக இருக்கும். அங்கு அனைத்துமே சதோ பிரதானமாக இருக்கும். நாம் சதோ பிரதானமாக இருந்தோம், மீண்டும் ஆக வேண்டும் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. இதுவும் நீங்கள் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள். உங்களிடையே வரிசைப்படியாக ஆவீர்கள். ஸ்வீட், ஸ்வீட்டர், ஸ்வீட்டஸ்ட் ஆவீர்கள் அல்லவா? பாபாவை விடவும் இனிமையாக கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்கள் உயர்ந்த பதவியை அடைவார்கள். யார் அநேகருக்கு நன்மை செய்கிறார்களோ அவர்கள் ஸ்வீட்டஸ்ட் ஆவார்கள். தந்தையும் மிக இனிமையானவர் அல்லவா? அதனால்தான் அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள். தேனையோ சர்க்கரையையோ மட்டும் இனிமையானது என்று கூறுவது இல்லை. இது மனிதனின் செயல்பாடுகளுக்கும் கூறப்படுகிறது. இவர் இனிமையான குழந்தை என்று கூறுகிறார்கள் அல்லவா? சத்யுகத்தில் எந்த ஒரு சாத்தானை போன்ற விஷயங்களும் இருப்பது இல்லை. இவ்வளவு உயர்ந்த பதவியை அடைகிறார்கள் என்றால் அவசியம் இங்கு முயற்சி செய்துள்ளார்கள். இப்பொழுது நீங்கள் புதிய உலகத்தை அறிந்துள்ளீர்கள். உங்களை பொறுத்தவரை நாளைக்கே புதிய உலகம் சுகதாமம் வந்துவிட்டது போலாகும். அமைதி எப்பொழுது இருந்தது என்பது மனிதர்களுக்கு தெரியாது. உலகில் அமைதி வேண்டும் என்று கூறுகிறார்கள். உலகில் அமைதி இருந்தது, இப்பொழுது மீண்டும் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது இதை அனைவருக்கும் எப்படி புரிய வைப்பது? இது போன்ற கருத்துக்களை தயார் செய்ய வேண்டும். மனிதர்களுக்கு இதற்கான மிகுந்த விருப்பம் உள்ளது. உலகில் அமைதி வேண்டும் என்பதற்காக அடித்துக் கொள்கிறார்கள். ஏனென்றால் அமைதியற்ற தன்மை உள்ளது. இந்த லக்ஷ்மி நாராயணரின் படம் முன்னால் கொடுக்க வேண்டும். இவர்களுடைய ஆட்சி இருக்கும் பொழுது உலகில் அமைதி இருந்தது. அதற்குதான் சொர்க்கம் தேவதைகளின் உலகம் என்பார்கள். அங்கு உலகில் அமைதி இருந்தது. இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முந்தைய விஷயங்கள் வேறு யாருக்கும் தெரியாது. இதுதான் முக்கியமான விஷயம். அனைத்து ஆத்மாக்களும் ஒன்று சேர்ந்து உலகில் எப்படி அமைதியை உருவாக்க முடியும் என்கிறார்கள். அனைத்து ஆத்மாக்களும் அழைக்கிறார்கள். நீங்கள் இங்கு உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் உலகில் அமைதியை விரும்புகிறார்களோ அவர்களிடம் பாரதத்தில்தான் அமைதி இருந்தது என்று கூறுங்கள். பாரதம் சொர்க்கமாக இருக்கும் பொழுது அமைதி இருந்தது. இப்பொழுது நரகமாக உள்ளது. நரகத்தில் அமைதியற்ற தன்மை உள்ளது. ஏனென்றால் அநேக தர்மங்கள் உள்ளன. மாயையின் ராஜ்யம் உள்ளது. பக்தியின் பகட்டும் உள்ளது. நாளுக்கு நாள் விருத்தியாகிக் கொண்டே போகிறது. மனிதர்கள் கூட திருவிழா, உற்சவங்கள் ஆகியவற்றிற்கு செல்கிறார்கள். அவசியம் ஏதாவது உண்மை இருக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் யாரும் தூய்மையாக முடியாது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தூய்மையாவதற்கான வழியை மனிதர்கள் கூற இயலாது. பதீத பாவனர் ஒரே ஒரு தந்தை ஆவார். உலகம் ஒன்றேதான் புதியது மற்றும் பழையது என்று அழைக்கப்படுகிறது. அவ்வளவுதான். புதிய உலகத்தில் நவபாரதம், புது தில்லி என்று கூறுகிறார்கள். புதியதாக ஆகப் போகிறது. அதில் புதிய ராஜ்யம் இருக்கும். இங்கு பழைய உலகத்தில் பழைய ராஜ்யம், பழைய உலகம் மற்றும் புதிய உலகம் என்று எதற்கு கூறப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பக்தி மிகவும் விரிவடைந்துள்ளது. இது அஞ்ஞானம், அறியாமை. ஞானக்கடல் ஒரு தந்தை. நீங்கள் ராம் ராம் என்று கூறுங்கள் அல்லது ஏதாவது செய்யுங்கள் என்றெல்லாம் தந்தை உங்களுக்கு கூறுவதில்லை. உலக சரித்திரம், பூகோளம் எப்படி திரும்ப நடைபெறுகிறது என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. இந்த கல்வியை நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதன் பெயரே ஆன்மீக கல்வி. இதன் பொருள் யாருக்கும் தெரியாது. ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தை. அவர் ஆன்மீக ஞானத்தை கொடுக்கும் தந்தை.
அவர் ஆத்மாக்களிடம் உரையாடுகிறார், படிப்பு சொல்லித் தருகிறார் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இது ஆன்மீக ஞானம். ஆன்மீக ஞானம் என்று கூறப்படுகிறது. பரமபிதா பரமாத்மா புள்ளியாவார். அவர் நமக்கு படிப்பு சொல்லித் தருகிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இதை மறக்க கூடாது. ஆத்மாக்களாகிய நமக்கு கிடைக்கும் ஞானத்தை பிறகு நாம் மற்ற ஆத்மாக்களுக்கு அளிக்கிறோம். தங்களை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையின் நினைவில் இருக்கும் பொழுது இந்த நினைவு இருக்கும். நினைவில் மிகவும் பக்குவப்படாமல் இருக்கிறார்கள். சட்டென்று தேக அபிமானம் வந்துவிடுகிறது. ஆத்ம அபிமானியாக இருக்கும் பயிற்சி செய்ய வேண்டும். நான் ஆத்மா, இவருக்கு ஞான ரத்தினத்தை விற்கிறேன். நான் ஆத்மா, வியாபாரம் செய்கிறேன். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வதில்தான் நன்மை உள்ளது. நாம் யாத்திரையில் இருக்கிறோம் என்ற ஞானம் ஆத்மாவிற்கு உள்ளது. காரியங்களை செய்ய வேண்டும், குழந்தைகளை பராமரிக்க வேண்டும், தொழில் வியாபாரம் ஆகியவற்றையும் செய்ய வேண்டும். தொழில் ஆகியவை செய்யும் பொழுது நாம் ஆத்மா என்ற நினைவில் இருப்பது மிகவும் கடினம். எந்த ஒரு தவறான செயலையும் ஒரு பொழுதும் செய்யாதீர்கள் என்று தந்தை கூறுகிறார். விகாரத்தினுடையது எல்லாவற்றையும் விட பெரிய பாவம். ஆகவே மிகவும் துன்பம் தரக்கூடியது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தூய்மையாக ஆவதற்கான உறுதியெடுக்கிறீர்கள். அதுதான் நினைவின் அடையாளம். இந்த ரக்ஷா பந்தனம் முன்பெல்லாம் ஒரு பைசாவின் ராக்கி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பிராமணர்கள் ராக்கி கட்டுவார்கள். இப்பொழுதெல்லாம் ராக்கியை கூட மிகவும் ஃபேஷனாக தயாரிக்கிறார்கள். உண்மையில் அது இப்பொழுதைய காலத்தின் விஷயம். நாங்கள் ஒரு பொழுதும் விகாரத்தில் செல்ல மாட்டோம். உங்களிடமிருந்து உலகின் அதிபதி ஆவதற்கான ஆஸ்தியை எடுப்போம். நீங்கள் தந்தையிடம் உறுதியளிக்கிறீர்கள். தந்தை கூறுகிறார், 63 பிறவிகளாக நீங்கள் விகார கடலில் மூழ்கி இருந்தீர்கள். இப்பொழுது உங்களை பார் கடலுக்கு அழைத்து செல்கிறார். கடலென்று ஒன்றும் கிடையாது. அவ்வாறு ஒப்பிடப்படுகிறது. உங்களை சிவாலயத்திற்கு அழைத்து செல்கிறார். அங்கு அளவற்ற சுகம் உள்ளது. இப்பொழுது இது கடைசி பிறவி. ஹே ஆத்மாக்களே, தூய்மையாக ஆகுங்கள். தந்தை கூறுவதை ஏற்க மாட்டீர்களாம்? இறைவன் உங்களது தந்தை. இனிமையான குழந்தைகளே, விகாரத்தில் செல்லாதீர்கள். பல ஜென்மத்திற்கான பாவங்கள் தலைமீதுள்ளது. அது சிவபாபாவை நினைவு செய்தால் சாம்பலாகும். முந்தைய கல்பத்தில் கூட உங்களுக்கு அறிவுரை அளித்திருந்தார் பாபா. நாங்கள் உங்களை நினைவு செய்து கொண்டே இருப்போம். எப்பொழுது நீங்கள் உத்திரவாதம் அளிக்கிறீர்களோ அப்பொழுது தந்தையும் உத்திரவாதம் அளிக்கிறார். ஷரீரத்தின் உணர்வே இல்லாத அளவிற்கு நினைவு செய்து கொண்டே இருங்கள். துறவிகளில் கூட மிக சிலர் பக்குவமான கூர்மையான ஞானிகளாக இருப்பார்கள். அவர்கள் கூட அமர்ந்தபடியே ஷரீரத்தை விடுகிறார்கள். இங்கு தந்தை புரிய வைக்கிறார், தூய்மையாகி செல்ல வேண்டும். அவர்களோ தங்கள் வழிப்படி நடக்கிறார்கள். அப்படியின்றி அவர்கள் ஷரீரம் விட்ட பிறகு முக்தி, ஜீவன் முக்தியில் செல்கிறார்கள் என்பது அல்ல. இல்லை, மீண்டும் இங்குதான் வருவார்கள். ஆனால் அவர்களது சிஷ்யர்கள் அவர் நிர்வாணத்திற்கு சென்று விட்டார் என்று நினைக்கிறார்கள். ஒருவரும் திரும்பிச் செல்ல முடியாது என்று தந்தை புரிய வைக்கிறார். அதுபோல நியமமே இல்லை. விருட்சம் வளர்ச்சி அடையும். இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் அமர்ந்துள்ளீர்கள். மற்ற அனைவரும் கலியுகத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் தெய்வீக சம்பிரதாயத்தினராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். யார் உங்களது தர்மத்தினராக இருப்பார்களோ அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள்.
தேவி தேவதைகளினுடையதும் அங்கு பரம்பரை உள்ளதல்லவா? இங்கு இடமாற்றமாகி வேறு தர்மங்களில் மாறி சென்றுள்ளார்கள். மீண்டும் வெளிவருவார்கள். இல்லாவிட்டால் அந்த இடத்தை யார் நிரப்புவார்கள்? அவசியம் தங்களது இடத்தை நிரப்ப அவர்கள் மீண்டும் வந்து விடுவார்கள். இது மிகவும் ஆழமான விஷயங்கள். மற்ற தர்மங்களில் மாறி சென்றிருக்கும் மிக நல்ல நல்ல குழந்தைகளும் வருவார்கள். அவர்கள் தங்களது இடங்களில் வந்து விடுவார்கள். உங்களிடம் முகமதியர்கள் ஆகியோர் வருகிறார்கள். மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சற்றென்று சோதனை செய்வார்கள். இங்கு மற்ற தர்மத்தினர் எப்படி வருகிறார்கள் என்று எமர்ஜென்சியில் அநேகரை பிடிக்கிறார்கள். பிறகு பணம் கிடைத்து விடும் பொழுது விட்டுவிடவும் செய்கிறார்கள். எது முந்தைய கல்பத்தில் இருந்ததோ அதையே நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முந்தைய கல்பத்தில் இவ்வாறு ஆகியிருந்தது. நீங்கள் இப்பொழுது மனிதனிலிருந்து தேவதையாக உத்தம புருஷராக ஆகிறீர்கள். இது சர்வோத்தம பிராமண குலம். இந்த சமயம் தந்தை மற்றும் குழந்தைகள் ஆன்மீக சேவையில் இருக்கிறீர்கள். எந்த ஒரு ஏழையையும் செல்வந்தராக ஆக்குவது இது ஆன்மீக சேவை. தந்தை நன்மை செய்கிறார் என்றால் குழந்தைகளும் உதவி செய்ய வேண்டும். யார் அநேகருக்கு வழி கோருகிறார்களோ அவர்கள் மிக உயர்ந்தவராக முடியும். குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்களை பற்றிய பொறுப்பு தந்தை மீது உள்ளது. தீவிர முயற்சி செய்விக்கப்படுகிறது. பிறகு என்ன பலன் வெளிப்படுகிறதோ முந்தைய கல்பத்தை போல என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. தந்தை குழந்தைகளுக்கு கூறுகிறார், குழந்தைகளே கவலைப்படாதீர்கள். சேவையில் உழைப்பை தாருங்கள். செய்வது இல்லை என்றால் என்ன செய்ய முடியும்? இந்த குலத்தின் உடையவராக இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவுதான் தலையை உடைத்துக் கொண்டாலும் முயற்சி செய்தாலும் சரி, ஒரு சிலர் குறைவாகவும் ஒரு சிலர் அதிகமாகவும் உங்கள் மூளையை குழப்பி விடுவார்கள். அதிகமான துக்கம் வந்து கொண்டே இருக்கும் பொழுது அவர்கள்தானே மீண்டும் வருவார்கள் என்று பாபா கூறியிருக்கிறார்கள். உங்களுடையது எதுவும் வீணாகி போகாது. உங்களது வேலை சரியானதை கூறுவது. சிவபாபா கூறுகிறார், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களது பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். இறைவன் அவசியம் இருக்கிறார் என்று அநேகர் கூறுகிறார்கள். மகாபாரத போரின் பொழுது பகவான் இருந்தார். ஆனால் எந்த பகவான் இருந்தார்? அதில்தான் குழப்பமடைந்து விட்டார்கள். கிருஷ்ணர் இருக்க முடியாது. கிருஷ்ணர் அதே தோற்றத்தில் மீண்டும் சத்யுகத்தில் தான் இருப்பார். ஒவ்வொரு ஜென்மத்திலும் தோற்றங்கள் மாறிக்கொண்டே போகும். சிருஷ்டி இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது. பழையதை புதியதாக இப்பொழுது பகவான் எப்படி ஆக்குகிறார் என்பது கூட யாருக்கும் தெரியாது. கடைசியில் உங்களது பெயர் வெளிப்படும். ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. பிறகு இவர்கள் ஆட்சி புரிவார்கள். விநாசம் கூட ஆகும். ஒரு புறம் புதிய உலகம், ஒரு புறம் பழைய உலகம். இந்த படம் மிக நன்றாக உள்ளது. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, சங்கரன் மூலமாக அழிவு. ஆனால் எதுவும் புரிந்து கொள்வதில்லை. திரிமூர்த்தியினுடையது முக்கியமான படம். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவதந்தை சிவபாபா. பிரம்மா மூலமாக நமக்கு நினைவு யாத்திரையை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். பாபாவை நினைவு செய்யுங்கள். யோகம் என்ற வார்த்தை கடினமானதாக தோன்றுகிறது. நினைவு என்ற வார்த்தை மிக எளிதானது. பாபா என்ற வார்த்தை மிக அழகாக உள்ளது. எந்த தந்தையிடமிருந்து உலக அரசாட்சி கிடைக்கிறதோ அந்த தந்தையை ஆத்மாக்களாகிய நாம் நினைவு செய்ய முடியவில்லையா என்று உங்களுக்கே வெட்கம் ஏற்படும். தானாகவே வெட்கம் ஏற்படும். தந்தை கூறுவார், நீங்களோ அறிவற்றவர்களாக இருக்கிறீர்கள். தந்தையை நினைவு செய்ய முடியவில்லை என்றால் எப்படி ஆஸ்தி அடைவீர்கள்? பாவ கர்மங்கள் எப்படி அழியும்? நீங்கள் ஆத்மா. நான் உங்களது அழிவில்லாத பரமபிதா பரமாத்மா. நான் தூய்மையாகி சுகதாமத்திற்கு செல்வேன் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் ஸ்ரீமத் படி நடங்கள். தந்தையாகிய என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழியும். நினைவு செய்யவில்லை என்றால் எப்படி
விகர்மம் விநாசமாகும். இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, அனைத்து விதமாகவும் முயற்சி செய்ய வேண்டும் என்கிற கவலை கிடையாது. ஏனென்றால் நம்முடைய பொறுப்பை தந்தை அவரே ஏற்றுள்ளார். நம்முடையது எதுவும் வீணாகி போக முடியாது. இரண்டாவது, தந்தைக்கு சமமாக மிக மிக இனிமையானவர் ஆக வேண்டும். அநேகருக்கு நன்மை செய்ய வேண்டும். இந்த கடைசி பிறவியில் அவசியம் தூய்மையாக வேண்டும். தொழில் போன்றவை செய்யும் பொழுது கூட நான் ஆத்மா என்ற பயிற்சியை செய்ய வேண்டும். வரதானம், உலகிய வாழ்வின் விஸ்தாரத்தில் இருந்து கொண்டு பரிஷ்டா நிலையின் காட்சியை செய்விக்கக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுக. விளக்கம், உலகிய வாழ்வின் விஸ்தாரம் இருந்தாலும் கூட விஸ்தாரத்தை ஒருங்கிணைத்து சாரத்தில் கொண்டு வருகிற மற்றும் விடுபட்டு விலகி இருப்பதற்கான பயிற்சியை செய்யுங்கள். அவ்வப்பொழுது ஸ்தூல காரியம் செய்து கொண்டிருக்கிறோம், அவ்வப்பொழுது அஷரீரி ஆகிவிட்டோம். இந்த அபியாசம் பரிஷ்டா நிலையின் காட்சியை செய்விக்கும். உயர்ந்த நிலையில் இருப்பதன் மூலம் சின்ன சின்ன விஷயங்கள் தேக உணர்வின் அனுபவமாக தெரியும். உயர்ந்து செல்லும் பொழுது தாழ்ந்த நிலை தானாகவே விடுபட்டு விடும். கடின உழைப்பில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள். நேரம் மிச்சமாகும். சேவை வேகமாக நடைபெறும். ஒரே சமயத்தில் அநேக காரியங்கள் நடைபெறும் அளவிற்கு புத்தி விசாலமாகிவிடும். ஸ்லோகன், மகிழ்ச்சியை நிலையாக வைத்திருப்பதற்கு ஆத்மா என்ற தீபத்தில் ஞானம் என்ற நெய்யை நாள்தோறும் ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்யக்த சமிஞ்சை. சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்மா அன்பை அனுபவம் செய்யுங்கள். குழந்தைகள் மீது பாபாவிற்கு அன்பு உள்ளது. எனவே பாபா எப்பொழுதும் கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ, எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே என்னுடையவர்கள். இதுபோல நீங்களும் எப்பொழுதும் அன்பில் மூழ்கி இருங்கள். மனதார சொல்லுங்கள், பாபா நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அதெல்லாம் நீங்களே. ஒரு பொழுதும் உண்மையற்ற ராஜ்யத்தின் தாக்கத்தில் வராதீர்கள். உன்னதமான பாக்கியத்தின் ரேகையை வரைவதற்கான பேனாவை பாபா குழந்தைகளாகிய உங்கள் கைகளில் கொடுத்துள்ளார். நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு பாக்கியத்தை அமைத்துக் கொள்ள முடியும். ஓம் சாந்தி.